ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்ஐசி ராஜா பேசுகிறேன். எல்ஐசியோட ஜீவன் லாப் பிளானை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஜீவன் லாப் பிளானை பொறுத்த வரைக்கும் பாலிசியோட பேர்லேயே லாபம்ங்கிற சொல்ல எல்ஐசி பயன்படுத்தியிருக்காங்க. இது வரைக்கும் வேறு எந்த பாலிசிலையுமே லாபம்ங்கிற சொல்ல எல்ஐசி பயன்படுத்தலை. மிகவும் லாபகரமான பாலிசி. ஏன் லாபம்ங்கிற சொல்ல எல்ஐசி பயன்படுத்துகிறாங்கன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இதில் நம்பர் 1 என்ன அப்படின்னா, பாலிசி காலத்தை விட ப்ரீமியம் செலுத்தக்கூடிய காலம் குறைவு. அதாவது உதாரணத்துக்கு இந்த பாலிசியில் 3 விதமான திட்டங்கள் இருக்குது. திட்டம் ஒன்று என்னன்னா 16 வருஷம் டேர்ம் இருக்கக்கூடிய பாலிசி. 16 வருஷத்தில் நம்ம மெச்சூரிட்டி வாங்கிக்கலாம். 16 வருஷம் பாலிசி இதுக்கு 16 வருஷமும் பணம் கட்ட தேவையில்லை, 10 வருஷம் பணம் கட்டினா போதும். அப்போ பாலிசி காலத்தை விட ப்ரீமியம் செலுத்தக்கூடிய காலம் குறைவு. அதே மாதிரி இதுலேயே திட்டம் நம்பர் 2 இதில் 21 வருஷம் பாலிசி. 21 வருஷம் பாலிசிக்கும் 21 வருஷமும் பணம் கட்ட தேவையில்லை, 15 வருஷம் பணம் கட்டினா போதும். இதே ஜீவன் லாப் பாலிசியில் திட்டம் நம்பர் 3 25 வருஷத்துக்கான பாலிசி. 25 வருஷம் பாலிசி டேர்மில் நம்ம 25 வருஷமும் பணம் கட்ட தேவையில்லை, 16 வருஷம் மட்டும் பணம் கட்டினா போதும். ஸோ நம்ம பாலிசிக்கு பணம் கட்டக்கூடிய காலம் பாலிசி காலத்தை விட குறைவு. அதனாலையும் லாபகரமான பாலிசின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மற்ற எல்ஐசி என்டோன்மெண்ட் பாலிசிஸ் எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு சம் அஷ்யூர்டை விட நம்ம ப்ரீமியம் கிட்டத்தட்ட சம் அஷ்யூர்டு அளவுக்கு ஈக்குவலாக இருக்கும், இல்லைன்னா அதோட ஜாஸ்தியாக இருக்கும். உதாரணத்துக்கு 10 லட்ச ரூபா சம் அஷ்யூர்டில் ஒரு பாலிசி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ப்ரீமியம் கிட்டத்தட்ட 10 லட்சம் இல்லை 11 லட்சம் 12 லட்சம் வரைக்கும் ப்ரீமியம் கட்ட வேண்டியிருக்கும். ஆனால் இந்த ஜீவன் லாப் பாலிசியை பொறுத்த வரைக்கும் சம் அஷ்யூர்டை விட உங்களோட ப்ரீமியம் குறைவு. உதாரணத்துக்கு 10 லட்ச ரூபா பாலிசியில் கிட்டத்தட்ட ஒரு 7.5 லட்ச ரூபாய் 8 லட்ச ரூபாய் அளவுக்கு தான் நம்ம ப்ரீமியம் கட்டுவோம். அதனாலையும் இது லாபகரமான பாலிசின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிளோட இந்த பாலிசியில் எவ்வளோ பணம் கட்டினா எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு 30 வயசு இருக்கிற ஒருத்தர் இந்த ஜீவன் லாப் பாலிசி எடுத்தார் அப்படின்னா, அவர் திட்டம் 1ல் 16 வருஷம் பாலிசி எடுத்தார் அப்படின்னா 30 வயசில் ஆரம்பித்தார் அப்படின்னா 10 வருஷம் பணம் கட்டுவார். எவ்வளோ பணம் கட்டுவார் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 85,000 ரூபாய் அளவுக்கு பணம் கட்டுவார். ஒரு வருஷத்துக்கு 85,000 ரூபா அளவுக்கு பணம் கட்டுவார். 10 வருஷம் பணம் கட்டுவார். 16வது வருஷத்தில் இவருக்கு 17 லட்ச ரூபாய் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிது. அப்போது இவர் எல்ஐசியில் எவ்வளோ பே பண்ணுறார் அப்படின்னா 85,000 ரூபா ஒரு வருஷத்துக்கு கட்டுறாரு. 10 வருஷம் பணம் கட்டும்போது இவர் டோட்டலாக எல்ஐசியில் ஒரு 8.5 லேக்ஸ் அளவு பணம் கட்டுறாரு. அவருக்கு ரிட்டர்ன்ஸாக கிடைக்கிறது 16வது வருஷத்தில் 17 லட்ச ரூபா ரிட்டர்ன்ஸாக கிடைக்குது. இதுவே 30 வயசு இருக்கிற ஒருத்தர் திட்டம் 2ல் 21 வருஷம் டேர்ம் இருக்கிற மாதிரி பாலிசி எடுத்தார் அப்படின்னா அவர் ப்ரீமியமாக சுமாராக ஒரு 54,000 ரூபா பணம் கட்டுவார். எவ்வளோ நாள் பணம் கட்டுவார் அப்படின்னா 15 வருஷத்துக்கு பணம் கட்டுறார். அப்போ 15 வருஷத்துக்கு 54,000 ரூபா அளவு ப்ரீமியம் கட்டுறார் அப்படின்னா அவர் எல்ஐசியில் டோட்டலாக ஒரு 8.2 லேக்ஸ் அளவுக்கு பணம் கட்டுறாரு. அவருக்கு ரிட்டர்ன்ஸாக 21வது வருஷத்தில் 20 லட்ச ரூபா ரிட்டர்ன்ஸாக கிடைக்கிது. அப்போது திட்டம் 2ல் 30 வயசு இருக்கிற ஒருத்தர் 54,000 ரூபா பணம் கட்டுறார் அப்படின்னா அவருக்கு ரிட்டர்ன்ஸாக கிடைக்கிறது 20 லட்ச ரூபா ரிட்டர்ன்ஸாக கிடைக்கிது. இதுவே திட்டம் 3 25 வருஷம் பாலிசி டேர்ம். இதில் இவர் பாலிசி எடுத்தார். 30 வயசு இருக்கிற ஒருத்தர் இந்த திட்டம் 3ல் பாலிசி எடுக்கிறார் அப்படின்னா 16 வருஷத்துக்கு பணம் கட்டுறாரு. எவ்வளோ கட்டுறாருன்னா ஒரு வருஷத்துக்கு 45,000 ரூபா அளவு, 45,000 46,000 ரூபா அந்த ரேஞ்சில் கட்டுவார். 16 வருஷம் பணம் கட்டுவார். அப்போது இவர் எல்ஐசியில் டோட்டலாக எவ்வளோ பணம் கட்டுறார் அப்படின்னா 45,000 ரூபா 16 வருஷத்துக்கு பணம் கட்டுறாரு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்ஐசியில் இவர் சேர்த்து வைக்கிறது சுமாராக ஒரு 7.5 லட்சம் 7.5 லட்ச ரூபா 8 லட்சத்துக்கு பக்கமாக இவர் பணம் கட்டுறாரு. இவருக்கு ரிட்டர்ன்ஸாக கிடைக்கிறது 27 லட்சம் ரிட்டர்ன்ஸாக கிடைக்குது திட்டம் 3ல். ஸோ நம்ம பாலிசிக்கு பணம் கட்டக்கூடிய காலமும் குறைவு, நமக்கு பாலிசியில் சம் அஷ்யூர்டை விட பாலிசிக்கு பணம் கட்டக்கூடிய ப்ரீமியமும் குறைவாக இருக்குது. லாபகரமான பாலிசி. ஓகே, இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் இன்சூரன்ஸ் கவரேஜும் பார்த்தீங்கன்னா பாலிசி டேர்ம் ஃபுல்லாக உண்டு. அதாவது பாலிசிக்கு பணம் கட்டக்கூடிய காலத்துலேயும் இன்சூரன்ஸ் கவரேஜ் உண்டு, பாலிசிக்கு பணம் கட்டாத இந்த ப்ரீமியம் ஹாலிடே டைம்லேயும் இன்சூரன்ஸ் கவரேஜ் உண்டு. எவ்வளோ கவரேஜ் அப்படின்னா உதாரணத்துக்கு 10 லட்ச ரூபா சம் அஷ்யூர்டில் இந்த அளவுக்கு ஒரு பாலிசி எடுக்கிறார் அப்படின்னா இவருக்கு நார்மல் ரிஸ்க்குக்கு 10 லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ் கவரேஜும் ஆக்சிடென்டல் ரிஸ்க்குக்கு 20 லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ் கவரேஜும் உண்டு. அது இல்லாமல் இந்த பாலிசி காலம் முழுவதும் இவருக்கு
இந்த ஆக்சிடென்டல் டிசபிலிட்டி பெனிஃபிட்டும் உண்டு இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும். மிகவும் லாபகரமான பாலிசி. ஓகே, இந்த பாலிசி ஷேர் மார்க்கெட் இல்லாத பாலிசி, நான் லிங்க்டு பிளான்னு சொல்கிறோம். நான் லிங்க்டு பிளான் அப்படின்னா பங்கு சந்தை வர்த்தகம் சாராத திட்டம், ஷேர் மார்க்கெட் இல்லாத பிளான் அப்படின்னா இதுலேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் நமக்கு கண்டிப்பாக கிடச்சிடும், நமக்கு கட்டுற பணத்துக்கு கேரண்டி உண்டு. அது இல்லாமல் இந்த பாலிசியில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட 100% சாவரின் கேரண்டியும் இருக்கக்கூடிய திட்டம். அப்படின்னா நமக்கு எல்ஐசியோட கேரண்டி இல்லாமல், ஐஆர்டிஓட கேரண்டி இல்லாமல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் 100% சாவரின் கேரண்டி கொடுக்குறாங்க இந்த பாலிசியில், ஜீவன் லாப் பாலிசியில். ஸோ நான் லிங்க்டு பிளான், ஷேர் மார்க்கெட் இல்லாத திட்டம், 100% சாவரின் கேரண்டி இருக்கக்கூடிய திட்டம், பாலிசி காலம் முழுவதும் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கக்கூடிய திட்டம், பாலிசிக்கு நாம் கட்டக்கூடிய ப்ரீமியமும் குறைவாக இருக்கக்கூடிய திட்டம், ஜீவன் லாப் திட்டம் மிகவும் லாபகரமான திட்டம். இந்த பாலிசியில் 2 வருஷம் பணம் கட்டினதுக்கப்புறம் ப்ரீ அப்ரூவ்டு லோன் ஆப்ஷனும் உண்டு. உங்களுக்கு தேவைன்னா இந்த பாலிசியிலே லோன் வாங்கிக்கலாம். இந்த பாலிசியில் டாக்ஸ் சேவிங் பெனிஃபிட் உண்டு. ஏடிசியில் நீங்கள் கட்டக்கூடிய ப்ரீமியமுக்கு 1.5 லட்ச ரூபா வரைக்கும் டாக்ஸ் சேவிங் ஆப்ஷன்ஸ் அவைல் பண்ணிக்கலாம் வேணும்னா. அது இல்லாமல் இதிலிருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ், எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வாங்கினாலும் சரி, 1 crore ரிட்டர்ன்ஸ் வாங்கினாலும் கூட உங்களுக்கு 100% டாக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸாக கிடைக்குது அக்கார்டிங் டு செக்ஷன் 1010D. ஸோ இதிலேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸும் டாக்ஸ் ஃப்ரீ, நீங்கள் இதுக்கு கட்டக்கூடிய பணமும் டாக்ஸ் ஃப்ரீ, டாக்ஸ் வேவிங் பெனிஃபிட். மிகவும் அருமையான ஒரு பாலிசி. இதில் அடுத்தது இந்த பாலிசியில் எவ்வளோ பணம் கட்டினா, ஒரு மாதத்துக்கு இல்லை ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பணம் கட்டினா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படிங்கிறத ஒரு சம்மரி மாதிரி நான் சொல்லிடுறேன். 25 வருஷம் டேர்ம் இருக்கிற பாலிசிக்கு அது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பாலிசி. இதில் வந்து எவ்வளோ பணம் கட்டினா எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகே, இப்போது உதாரணத்துக்கு 25 வருஷம் திட்டம், 25 வருஷம் டேர்ம் இருக்கிற மாதிரி பாலிசி 30 வயசு இருக்கிற ஒருத்தர் எடுத்தாருன்னா சுமாராக ஒரு 10 லட்ச ரூபா ரிட்டர்ன்ஸ் வேணும்னு வச்சுக்கோங்க. 10 லட்ச ரூபா ரிட்டர்ன்ஸ் அவரோட 50 வயசுலையோ 30 வயசில் ஆரம்பித்தார்னா 55 வயசில் கிடைக்கும். 10 லட்ச ரூபா ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி எடுத்தாருன்னா இவர் ஒரு மாதத்துக்கு 1600 ரூபா பணம் கட்டினார்னா போதும், 16 வருஷத்துக்கு கட்டுவார். இதுவே இவர் வந்து மாதம் 2000 ரூபாய் அளவு பணம் கட்டுறாரு அப்படின்னா 13 லட்ச ரூபா ரிட்டர்ன்ஸ் வரும். மாதம் 4000 ரூபா பணம் கட்டுறார் அப்படின்னா கிட்டத்தட்ட 27 லட்ச ரூபா ரிட்டர்ன்ஸ் வரும் திட்டம் 3ல். அதே மாதிரி மாதம் 16,000 ரூபா அளவுக்கு பணம் கட்டுறாருன்னா 1 கோடி ரூபாய் ரிட்டர்ன்ஸ் வரும். அப்போது 50 லட்ச ரூபா ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னா மாதம் 8000 ரூபா அளவு பணம் கட்டினா 50 லட்ச ரூபா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ ரிட்டையர்மெண்ட் பிளானிங்காக இருந்தாலும் சரி, குழந்தைங்களோட மேரேஜ் ஃபண்டுக்காக இருந்தாலும் சரி, இந்த பாலிசி எடுத்துக்கலாம். இதில் நிறைய விதமான திட்டங்களுக்கு, திட்டம் 3 விதமான திட்டங்கள் இருக்குது. 16 வருஷத்தில் முடிகிற மாதிரி பாலிசி எடுத்துக்கலாம். அதுக்கு 10 வருஷம் பணம் கட்டினா போதும். 21 வருஷத்தில் முடிகிற மாதிரி பாலிசி எடுத்துக்கலாம். அதுக்கு 15 வருஷம் பணம் கட்டினா போதும். 25 வருஷத்தில் முடிகிற மாதிரி பாலிசி எடுத்துக்கலாம். அதுக்கு 16 வருஷம் பணம் கட்டினா போதும். நான் சொன்ன மாதிரி சாவரின் கேரண்டி இருக்கக்கூடிய திட்டம், நான் லிங்க்டு பிளான், ஷேர் மார்க்கெட் இல்லாத திட்டம், அப்புறம் லோன் ஆப்ஷன் உண்டு, சரண்டர் ஆப்ஷன் உண்டு. மிகவும் லாபகரமான திட்டம் எல்ஐசியோட ஜீவன் லாப். உங்களுக்கு எல்ஐசியில் இந்த ஜீவன் லாப் பிளான் எடுக்கணுன்னாலும் சரி, இல்லை வேறு எந்த பாலிசி எடுக்கணுன்னாலும் சரி, என்னை வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் ராஜா, எல்ஐசி. தேங்க்யூ.